அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழ்நாட்டு எலெக்ஷன் போலிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஜெயிச்சிருக்கோம். நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா 84% அப்படின்றது இட் இஸ் 84 சொச்சம். இட் இஸ் நாட் அ ஜோக். எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு இதுதான் பெரிய நம்பர்ஸ். ஹேட்ஸ் ஆஃப். வயசு சிரமம் எதுவுமே பார்க்காம நேற்று வந்து நம்மளுடைய ஜனநாயக கடமை இது நம்ம செய்யணும் அப்படின்னு வெளியில் வந்து நம்ம இதை செஞ்சுருக்கோம். மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் இது. ஸோ லெட் அஸ் ஆல் வெயிட் ஃபார். ஹாய் நண்பர்களே, ஸ்ரீமான் பேசினதை கேட்டிருப்பீங்க. 2026 தேர்தலில் 85% வாக்குப்பதிவு. இது தமிழக அரசியலில் புள்ளி விவர புரட்சின்னு தான் நம்ம சொல்லணும். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவாக 85% வாக்குப்பதிவு, சுமார் 4.90 கோடி வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இந்த 85%க்கு பின்னாடி இருக்கும் உண்மையான மாஸ்டர் பிளானை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 74 லட்சம் போலி வாக்குகள் நீக்கம். 2021 இருந்த 6.41 கோடி வாக்காளர்கள் பட்டியலில் சுமார் 74.37 லட்சம் போலி வாக்குகள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்கள் தேர்தல் ஆணையத்தால் எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டிருக்கு. இது தமிழக தேர்தல் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய சுத்திகரிக்கும் பணி. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க, வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 1 கோடி ஆர்கானிக் வாக்குகள் 2021 பதிவான உண்மையான வாக்குகள் என்ன அப்படின்னா 3.89 கோடி. 2026 பதிவான வாக்குகள் பார்த்திங்கன்னா 4.90 கோடி. ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியாக 1.01 கோடி புதிய ஆர்கானிக் வாக்குகள். வாக்காளர் பட்டியலில் சுமார் 68 லட்சம் குறைந்த பிறகும் வாக்குப்பதிவு 1 கோடிக்கு அதிகரிச்சிருக்கு என்றால் அதுதான் உண்மையான மக்கள் எழுச்சி. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு யார் காரணம், இதை ஏன் விஜயாலன் சொல்லக்கூடாது? வழக்கமான தேர்தல் மீது ஆர்வமில்லாத நகர்ப்புற மக்கள், அதாவது அர்பன் ஓட்டர்ஸ், முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்களுக்கும் இந்த முறை வெயிலில் காத்து நின்று வாக்களிச்சிருக்காங்க. இந்த 1 கோடி புதிய வாக்குகளின் பெரும்பகுதி மாற்றத்தை விரும்பும் தமிழக வெற்றி கழகத்திற்கு, அதாவது டிவிகேக்கு ஆதரவாக விழுந்திருக்க வாய்ப்பு அதிகம். இது வெறும் அலை கிடையாது, அரசியல் மாற்றம். 85% வாக்குப்பதிவு, தமிழகமே அதிரப்போகுது. ஆளுங்கட்சி சொல்கிற அந்த 27 லட்சம் கணக்கெல்லாம் களத்தில் இருக்கிற ரியாலிட்டிக்கும் ஏணி வச்சலம் கூட எட்டாது. ஏன்னா 74 லட்சம் போலி ஓட்டுக்களை நீக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை 1 கோடிக்கும் அதிகமான புது மனுஷங்க, அதாவது ஆர்கானிக் முறையில் ஓட்டு போட்டிருக்காங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுவரைக்கும் அரசியலை வெறுத்த இளைஞர்களும் சிட்டி மக்களும் மாற்றத்தை விரும்பி வெளியே வந்திருக்காங்க. இந்த 1 கோடி புது ஓட்டுக்கள் தான் விஜயாலயோட உண்மையான பலம். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது இந்த தரவுகள் தான் தமிழகத்தோட புதிய வரலாற்றை எழுத போகுது. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிக்சரில் உங்களுக்கு கிளியராக கொடுக்கும். ஸோ யார் வருவாங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.